ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு காரா பூந்தி செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் கடலை மாவு சேர்க்குறேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்க்குறேன். சோடா உப்பு வேணும்னா போட்டுக்குங்க, நான் சேர்க்கலை. இதை நான் ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுறலாம். தண்ணி சேர்த்து நல்லா இட்லி மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடலாம். இட்லி மாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும். நல்லா கலந்துருவோம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சூப்பரான ஒன்று. இதை நல்லா கட்டி இல்லாமல் பிசைஞ்சுக்குவோம். இது வந்து இட்லி மாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும். நல்லா கலந்துக்கலாம். அந்த சின்ன சின்ன கட்டியெல்லாம் இல்லாமல் கலந்துக்கணும். பாருங்கள், இட்லி மாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும். இந்த ஸ்டேஜில் இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துருக்கேன். நல்லா ஆயில் வந்து காயணும். நல்லா சூடானதுக்கு பிறகு சிம்மில் வச்சுக்கணும். நான் வந்து வீட்டில் இருக்கிற அரிக்கரண்டி இருக்குல்ல, சாரணி, அதுலேயே தான் செய்கிறேன். கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு அப்படியே அதை சுற்றி விடலாம். கரண்டியை விட்டு வெளியில் வந்துடக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ராப்ஸாக விழுகணும். ஒரே இடத்துலையும் செய்யக்கூடாது. கொஞ்சம் அப்படியே அந்த ஆயில் முழுவதும் செய்யணும். அதுக்கு தான் நான் அகலமான பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ நல்லா மொறுமொறுன்னு வந்ததுக்கப்புறம் இதை எடுத்துருவோம். நிறைய போட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று சேர்ந்துக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடுங்க. இப்போ இதை பொறுமையாக எடுத்துடலாம். இல்லை, இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். அந்த ஆயில் முழுவதும் வந்து போட்டுக்கலாம். ஆனால் ஒரே இடத்துல போடக்கூடாது. இந்த மாதிரி சத்தம் வரும், ஒரு கலகலன்னு ஒரு சவுண்டு வரும். அந்த ஸ்டேஜில் எடுத்துடணும். இந்த மாதிரி சத்தம் வரணும். அடுத்தது நம்ம போட்டு எடுத்துடலாம். கரண்டியை விட்டு வெளியில் வந்துடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். இதுவும் நல்லா பொரிஞ்சதும் எடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் செஞ்சு எடுத்துருவோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. இப்படி செய்யாது, செய்யணும் பயமாக இருக்குது. இப்போ நிலக்கடலை, பச்சை நிலக்கடலை கொஞ்சமாக பொரித்து எடுத்துக்குவோம். எங்களுக்கு கடலை போட்டால் நிறைய போட்டால் பிடிக்கும், அதனால் நான் நிறைய சேர்க்குறேன். உங்களுக்கு கொஞ்சமாக வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். வாசனை நல்லா இருக்கு. இதில் போட்டுடலாம். கடலை நல்லா பொரிஞ்சதும் எடுத்து காரா பூந்தியோட சேர்த்துருவோம். அடுத்து ஒரு 5 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன், அதையும் பொரித்து எடுத்துருவோம். பூண்டு வறுக்கும்போது நல்ல வாசனையாக இருக்குது. அதுக்கடுத்து கருவேப்பிலை பொரித்து எடுத்துடலாம்.
கருவேப்பிலையும் நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. இதையும் அதோட சேர்த்துருவோம். இதையும் காராபூந்தியோட சேர்த்துருவோம். கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நாங்கள் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம். உங்களுக்கு காரம் நல்லா வேணுன்னா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்துக்குவோம். இந்து உப்பு சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஈவினிங் டீ போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சூப்பராக ஈவினிங் நம்முடைய காஃபி டீயோட ரெடி ஆயிடுச்சு. இது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி இப்போ ப்ரெசன்ட் பண்ணிடலாம். சுவையான மொறுமொறுன்னு காராபூந்தி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸு. எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.